எனக்கு ஒரு பொண்ணு முகத்தை பாரு, ஜாடையில பாரு, அப்பா முகம் தெரியும். ஜாடையில பாரு, உங்க அம்மா மாதிரி. எங்க அம்மா மாதிரி கிடையாது, எங்க மாமா ஜாடை தெரியும். ஓ மாமே, அம்மா. சரி, அதனால அப்பா என் மகனே, அந்த மகன் நீ போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம். வாசல்ல இருடா. சரி, அம்மாவுக்கு துணையா இருடா. அம்மா என்ன என்ன சொல்லுற? சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும். ஏதாவது ஒரு வேலை போட்டு குடிக்கிறீங்களா? யாரு பிள்ளை தெரியுமா? தெரியலையே. தெரியலையா? சொன்னாதானே தெரியும். ஏ அம்மா, என்னம்மா பகவதி என்ன வேலை போட்டு கொடுத்தாள்? என்னம்மா கொடுக்கின்ற? அந்த கொட்டாரக்கரை பகவதியாருடைய வாசலை, அந்த பகவதியா வாசலில 7 கடாரம் தரவே இரும்பு தண்டயத்துல தொங்குது. சரி, அதான் முடியாது. அள்ளு பணம் அள்ளு காசு, முள்ளு பணம் முள்ளு காசு, கிள்ளு பணம் கிள்ளு காசு. மலையாள சர்க்கரம் தேன் தட்டா தொங்குது. மலையாள சீமையில இருக்குது. ஆமா, சரி. அதனால என் அருமை மகனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவரை பார்த்து பார்த்தல்லவோ, அவன் கேட்ட உடனே என்ன செய்கிறார்? சரியம்மா, அம்மா உன் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அவ்வளவுதானே. சொல்லபடியே நான் காவல் இருக்கு, அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வரக்கூடாது, ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளம். யார் வைத்து நீங்க நம்ம வேலை செஞ்சா கூலி கிடைக்கணும். ஆமா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு ஏத்த மாதிரி கூலி கொடுத்து ஆகணும் தாய். சரி, அருமை பகவாண்டி சூடலை. ஆமோ ஐயா, பகவதி அம்மாள் வாசல்ல ஆமா என்ன செய்கிறார் பாருங்க ஐயா. அப்போ சரி, எப்படியாவது பெருமாள் பட்டி சங்கர கோயில் கேட்கக்கூடியதெல்லாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? இருக்க விடுவானா? எப்பா இருக்கவே விட மாட்டான். அவன் இருப்பான். அவனை பிடிச்ச நேரம் இருக்க முடியாது. முடியாது முடியாது அல்லவா? அப்பா அருமை மகனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவரை வைத்து சங்கர கோயில் பக்கம் பெருமாள் பட்டி என் மகனே